அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த டைமில் மெயின்ஸ் படிக்கலாமா, ப்ரிலிம்ஸ் படிக்கலாமா, இந்த டவுட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் படிக்கிறேன்னு வந்து கிளம்புவாங்க. அதாவது நவம்பரில் வந்து மெயின்ஸ் படிக்கிறேன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மேபி இந்த மாதிரி டவுட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமில் வந்து மெயின்ஸ் படிக்கணும்னு வர ஒரு ஆஸ்பிரன்ஸ் வந்து எந்த மாதிரி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடியும்ல, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறவங்க அப்படியே வந்து மெயின்ஸுக்கு வந்து போயிடுவாங்க. ஒரு லைக் பார்டர்லேயே இருந்தாலும் எனக்கு ப்ரிலிம்ஸ் வருமா வராதான்ற டவுட்லேயே இருந்தாலுமே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மெயின்ஸுக்கு தான் உட்காருவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த லைக் வந்து இந்த 120 டேஸ் வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு மெயின்ஸ் முடிச்சிருப்பாங்க, ஒரு மெயின்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க பெருசாக டிவியேட் ஆக மாட்டாங்க. ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 3 மாதம் வந்து அப்படியே டீவியேஷன் ஆகும். மேக்ஸிமம் ஆஸ்பிரன்ஸ் வந்து டீவியேஷனில் தான் இருப்பாங்க. ஒரு 20% வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணணும், நம்ம என்னெல்லாம் பண்ணாமல் இருந்தோம், ஸோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு வந்து கரெக்டாகவே இருந்துருவாங்க. இப்போது இந்த டீவியேஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ சின்ன சின்ன கோர்சஸ் ஏதாவது வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வந்து படிப்பாங்க. அகைன் ஒரு 1 வீக் வந்து பிரேக் எடுத்துருவாங்க. இன்கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களே வந்து குறை சொல்ல முடியாது, பட் இன்கன்சிஸ்டண்ட்டாக வந்து இருப்பாங்க. இப்படியே போகும்போது ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். அக்டோபர் எண்டில் நவம்பர்லாம் வரும்போது ஓகே நம்ம அகைன் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த அட்டெம்ப்ட் வந்து கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஜென்ரலாக யூபிசி ப்ரிப்ரேஷன் அப்படின்னாவே மெயின்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். மெயின்ஸ் தான் இம்பார்ட்டண்ட், மெயின்ஸ் தான் நம்மளுக்கு ரேங்க் வாங்கி கொடுக்க போகுது. இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்துருக்கும். ஸோ இது ஜென்ரலாக இது உண்மை தான். ஓகேங்களா, மெயின்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் யூபிசி ப்ரிப்ரேஷன் வரும்போது இந்த 1 இயர் சைக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன டைமில் என்ன ஸ்டார்ட் பண்ணணும், என்ன டைமில் எந்த லைக் வந்து ப்ரிலிம்ஸா மெயின்ஸா எது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் ஜூன் ஜூலைன்னு வரும்போது, அதாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சு வரும்போது அந்த டைமில் மெயின்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த டைமில் நம்ம வந்து நம்ம இந்த ப்ரிலிம்ஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டோம், இப்போ இருந்தே 1 இயர் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்க்கு உட்காருவோம் அப்படின்னாலும் அது வந்து தப்பு தான். ஜூன் ஜூலைன்னு வரும்போது உங்களோட மெயின்ஸ், உங்களோட GS1 GS2 GS3 GS4 அண்ட் உங்களோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இதை தான் வந்து அடுத்த டிசம்பர் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் வந்து அட்வைசபிளும் கூட. இதை தான் வந்து எல்லாருமே வந்து பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் டிசம்பர் வரைக்கும் வந்து கொண்டு போயிட்டு அந்த மெயின்ஸை ஃபுல்லாக முடிக்கணும். நீங்கள் ஏன் இந்த டைம் அப்படின்னா ஆக்சுவலி இந்த டைம் எடுக்கும். ஓகேங்களா, இப்போது லைக் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் வரும்போது ஒன்று உங்களோட சீனியர் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அவங்ககிட்டருந்து கைடன்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை இன்ஸ்டியூஷனில் ஏதாவது ஒரு ப்ராப்பராக வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணி மென்டார்ஷிப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் எல்லாருக்குமே எல்லாமே ஒரு பிளான் படி தான் வந்து போகும். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சீனியர் பர்சன் கைட் பண்ணாலும் ஒரு பிளான் போட்டு கொடுப்பாங்க. இன்ஸ்டியூஷன் சைட் பார்த்திங்க அப்படின்னாலும் அவங்க ஒரு பிளான் போட்டு கொடுக்க தான் போகிறாங்க. இப்படி பார்க்கும்போது எக்ஸாம்பிள் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்குன்னா அந்த சிலபஸை நல்லா புரிஞ்சுக்கணும். அதை சோர்ஸ் மெட்டீரியல் போய்ட்டு ஃபுல்லாக நல்லா படிக்கணும். தென் அதுலேருந்து நோட்ஸ் எடுக்கணும். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய PVQs சால்வ் பண்ணணும். தென் அந்த இன்ஸ்டியூஷன் ஏதாவது ஒரு டெஸ்ட்டு கொடுத்தா அந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி பார்ட்டாக நீங்கள் முடிச்சு நோட்ஸ் எடுத்து PVQs சால்வ் பண்ணி இன்ஸ்டியூஷன் கொடுக்குற டெஸ்ட்டை எழுதி அவங்க கொடுக்குற கரெக்ஷன்ஸை வந்து கரெக்ட் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். மெயின்ஸில் அவ்வளோ டைம் எடுக்கும். அதாவது நான் சொல்கிறது எல்லாமே வந்து இப்போ தான் மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி 1 or 2 மெயின்ஸ் கொடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி டைம் எடுக்காது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவங்களால முடிக்க முடியும். பட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ டைம் எடுக்கும். இதுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 3லேருந்து 4-5 மாதமாவது கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு 6 மாதம் அட்லீஸ்ட் வந்து தேவைப்படும். இதுதான் இந்த ஜூன் ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும். இந்த டைம் அதாவது மெயின்ஸுங்கிறது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம்னா இவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, இப்படி இருக்கும்போது நவம்பர் டிசம்பரில் உள்ள வரீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பரில் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு டைம் கிடையாது. நவம்பர் டிசம்பர் ஜான் அப்படியே போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம தான் நினச்சிருப்போம் மெயின்ஸ் இந்த டைம் வந்து ஃபுல்லாக படித்து முடிக்கணும் அண்ட் ஆல்சோ ப்ரிலிம்ஸும் ஃபுல்லாக படித்து முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். இந்த டைமில் மெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கே வந்து நம்ம சொல்லிக்கிட்டு மெயின்ஸ் உள்ளே போயிருக்கோம். பிகாஸ் இன்ஸ்டியூஷனில் ஃபீஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா எந்த இன்ஸ்டியூஷன் திரும்பி தரப்போகிறதில்ல. அந்த ஃபீஸை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நமக்கு தான் வந்து தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து யோசிக்காமல் வந்து எவ்வளோ டைம் டியூரேஷன் வரும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணாமல், நம்மளால் முடியுமா இல்லையான்னு கால்குலேட் பண்ணாமல் அந்த டைமில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், மோட்டிவேட்டடாக இருக்கும், பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போய்ட்டு ஒரு 1 month 2 month நல்லா போகும். ஓகேங்களா, உங்கள் GS1 தான் முடிச்சிருப்பீங்க. அப்படி போகும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட இந்த யூபிசி கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குதுல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாம் ப்ரிலிம்ஸ் ஃபெயிலியரில் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கும் இந்த அட்டெம்ப்ட் நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயும் வந்து இருப்போம். அப்படி போகும்போது அந்த டைமில்
நம்ம லைக் இந்த டைமில் வந்து மெயின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், மெயின்ஸ் தான் ரேங்க் வாங்கி கொடுக்கும்போது மெயின்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிவிட்டு நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்போம். அதே அந்த டைமில் அந்த ஜான்வரி போகும்போது ப்ரிலிம்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், ப்ரிலிம்ஸ் இல்லாமல் எப்படி மெயின்ஸு அப்படின்ற மாதிரி நம்மளே கன்ஃபியூஸ் ஆகும். அந்த டைமில் ப்ரிலிம்ஸ்க்கு மறுபடியும் போவோம், இங்கே மெயின்ஸ் வந்து பாதியிலே நிற்கும். ஓகேங்களா? அண்ட் நீங்கள் ஒரு கட் ஆஃப் ஒரு 50 லாஸ்ட் அட்டம்ப்ட்டில் ஒரு 50, 40, 60 இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிற ஒரு கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஜான்வரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது நாட் அட்வைசபிள். ஏன்னா கொஸ்டின்ஸ் இப்போ ரீசெண்டாக கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் கிளாரிட்டி இல்லாமல் வந்து தொடவே முடியாது. ப்ரிலிம்ஸுக்கே உங்களுக்கு 6 மாதம் வந்து தேவைப்படும். நவம்பர் டிசம்பர்லேருந்து ப்ராப்பராக படித்து முடிச்சுட்டு ஒரு ஃபெப்ருக்குள்ளே ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் ப்ராப்பராக எல்லா சப்ஜெக்ட்டையும் கன்சாலிடேட் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும், அண்ட் மார்க் டெஸ்ட் நிறைய எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா, அக்யூரேசி எப்படி வருது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ப்ரிலிம்ஸ்க்கு. ஓகேங்களா? இதுக்கான டைம் நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு வந்து பார்க்கணும். அதாவது ப்ராப்பராக வந்து இந்த டைமில் வந்து ப்ரிலிம்ஸ் பண்ண வேண்டிய டைமில் நம்மளுக்கு மெயின்ஸ் பண்ணணும் இருக்குது, எக்ஸாமுக்கு மெயின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த டைமில் மெயின்ஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளால் மெயின்ஸையும் வந்து ஒழுங்காக பண்ணி முடிக்க முடியாது. பிகாஸ் அதுக்கு அவ்வளோ டைம் தேவைப்படும். இப்போது ப்ரிலிம்ஸ் அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும்னு தோணும். அப்படிங்கும்போது ப்ராப்பரான ப்ரிலிம்ஸ்க்கான டைமே வந்து இதுதான். அதாவது லாஸ்ட் இயரில் நீங்கள் 50, 60 கட் ஆஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான டைம். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி இந்த அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி ஆகணும், மெயின்ஸ் கொடுக்கணும், ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டு தான். பட் நான் சொன்னது போல் இந்த யூபிஎஸ்சி சைக்கிளில் ஜூன் ஜூலையில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கான டைம் அந்த இடத்துல இருந்திருக்கும். இதே நவம்பர் டிசம்பர்லாம் வரும்போது ப்ரிலிம்ஸ்க்கான டைம். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தான் வந்து மெயின்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 1 month 2 months தான் உங்களால் வந்து போக முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே அறியாமல் நம்ம ப்ரிலிம்ஸ் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ப்ராப்பரான கைடன்ஸ் தான் பிரச்சனை இல்லை. ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டிவியேட் ஆகும். அப்படி டிவியேட் ஆகும்போது நம்ம இன்ஸ்டியூஷனில் போயிட்டு சேர்ந்துருக்கும். இதே ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆனால் நம்ம பெருசாக பே பண்ணியிருக்க மாட்டோம். இதே இன்ஸ்டியூஷன் ஒரு கோர்ஸை ப்ராப்பராக எடுத்திருப்போம், 50,000 20,000 வந்து ஒரு மெயின்ஸ் கோர்ஸ் எடுத்திருப்போம், அந்த கோர்ஸை ஃபுல்லாக பண்ணியிருக்க முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரியான ட்ராபேக்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ ப்ரிலிம்ஸ்க்கே நீங்கள் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கிறதுனால இந்த டைமில் ப்ரிலிம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கட் ஆஃப் உங்களுக்கு 50, 60 இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைமில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கொடுங்க. இந்த ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகும். தென் அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு நெக்ஸ்ட் டிசம்பர் வரைக்கும் நீங்கள் அந்த மெயின்ஸை நீங்கள் டீசெண்டாக கொடுக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லாமல் டீசெண்டாக கொடுக்கலாம். நீங்கள் ஒரு மெயின்ஸ் கேண்டிடேட்டாக வந்து இருப்பீங்க. தென் அந்த டிசம்பர் வரைக்கும் மெயின்ஸ் என்ன வேணுமோ ஃபுல்லாக வந்து மெயின்ஸுக்கு தேவையான ஸ்கில்ஸ் நாலேஜஸ் எல்லாம் உங்களால் வந்து கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அது மெயின்ஸ் கிளியர் ஆனால் ஓகே, கிளியர் ஆகணுனாலும் உங்களுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியும் டக்குன்னு. ஓகே, நம்ம மெயின்ஸாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் நம்ம நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ஒரு மெயின்ஸ் கேண்டிடேட்டாக இருப்பீங்க. அண்ட் சின்ன கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு போகிற கான்ஃபிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா யாராலையுமே வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு 3rd 4th அட்டம்ப்ட்லாம் வந்து கிளியர் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஹோப்பே வந்து இருக்காது, நம்ம இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறது தான் அட்வைசபிள். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டு அந்த சின்ன கான்ஃபிடென்ட்டையாவது நீங்கள் பார்த்துட்டு தென் மெயின்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் படிக்கும்போது மெயின்ஸுக்கான டைமை கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஒரு 6 மாதம் ஆகும் அப்படின்னா அந்த 6 மாதம் நீங்கள் கொடுக்கணும். அந்த 6 மாதம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்ட்ராட்டஜிக்கு போட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து போட்டு எந்தெந்த டாபிக் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத போட்டு நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சு படிக்கணும். அது இல்லாமல் ஜஸ்ட் நமக்கு தோணுது நம்ம இந்த டைமில் போனால் மெயின்ஸ் படிப்போம், ஜூன் ஜூலையில் ப்ரிலிம்ஸ் உட்காந்து படிப்போம், சிசெட் வந்து படிப்போம், நம்மளுக்கு வரல உடனே படிப்போம், லாஸ்ட் டைமில் வந்து ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆகிட்டோம், அப்போ இந்த ஜூன் ஜூலைலேருந்தே உட்காந்து ப்ரிலிம்ஸ் ஃபுல்லாகவே படிப்போம் அப்படின்ற மாதிரி படிச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது மேக்ஸிமம் யாருக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு டவுட்டில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. இந்த டைம் ப்ரிலிம்ஸ்க்கான டைம். ப்ரிலிம்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. செல்ஃபாக படிக்கிறேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து தெரியல. பிகாஸ் நிறைய டீவியேஷன்ஸ் இருக்குது, டீமோட்டிவேட் ஆவீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களை ட்ராக்குள்ளே கொண்டு வரணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வேணும். அந்த கைடன்ஸு நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. அந்த கைடன்ஸ் அது ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், அதர்வைஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், பட் ப்ராப்பரான கைடன்ஸாக இருக்கணும். அந்த கைடன்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஒரு 6 மந்த்துக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். இப்படி நீங்கள் ஹெவியாக எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 6 மாதம் தேவைப்படும் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதுதான் ரியாலிட்டி. ஸோ இதுக்கான நீங்கள் டைமை கொடுங்க. டைம் கொடுக்கும்போது உங்களால் இது ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா? இந்த டைம் மெயின்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள்
படிக்கிறது. ஸோ அதர்வைஸ் ஆர் அட்லீஸ்ட் வந்து நான் நெக்ஸ்ட் இயரில் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னாலும் கூட இந்த டைமில் ப்ரிலிம்ஸ் படிக்கிறது தான் அட்வைசபிள். ஓகேங்களா? அண்டு ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான டவுட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த டைமில் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அட்வைசபிள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது மற்ற டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை அட்ரஸ் பண்ணுறேன்.